Welcome to KB Tamil Tech. Today discuss about my topic is how to create sign up page using Django Python. Djangoல sign up page எப்படி create பண்றது பாப்போம். Djangoல sign up page வந்து authentication system மூலமா எப்படி create பண்றது அப்படின்ற இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நான் வந்து ஆல்ரெடியா ரெஜிஸ்டர் பேஜ் அதாவது சைன் அப் பேஜ் வந்து நான் வந்து HTML கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ரெஜிஸ்டர் இயர், லோகோ, பேக்ரவுண்ட் இதுமாரிலாம் ஒரு சிம்பிளாக ஒரு சைன் அப் பேஜ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி டிஜாங்கோல கனெக்ட் பண்ணி நாம் வந்து ஒரு சைன் அப் பேஜை எப்படி ரெடி பண்ணுறது, ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் மூலிமா எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சைன் அப் பேஜ்ன்ற ஒரு ப்ராஜெக்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப்பை கிரியேட் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப் சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் மைக்ரேட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு சூப்பர் யூசரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் உள்ள போய் பார்ப்போம். சைன் அப் பேஜ், சைன் அப்னு ஒன்று ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது மெயின் பேஜ். இதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி நான் HTML நான் கனெக்ட் பண்ணிட்டேன். எப்படி HTML கனெக்ட் பண்ணுறது, டிஜாங்கோவில் எந்தெந்த செட்டிங்ஸை மாற்றுறது, எங்கெங்கே பார்த்து கொடுக்கறது அப்படின்ற டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷனோட நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நான் வந்து முதல்ல இந்த ரிஜிஸ்டர் HTML பேஜை நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இது உள்ள இருக்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். டிஜாங்கோவில் HTML பேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கு லோட் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சின்டெக்ஸ் தான் இது. அதேமாரி போன வீடியோவில் பார்த்த மாரி லிங்க்குக்கு இந்தமாரி ஸ்டாட்டிக் /CSS இந்தமாரி தான் நம்ம லிங்க்கு கொடுக்கணும். CSS ஃபைல் அக்சஸ் பண்ணுறதாலும் சரி, இமேஜஸ் அக்சஸ் பண்ணுறதுனாலும் சரி, இந்தமாரி தான் நம்ம வந்து URL பாத் செட் பண்ணுறது இந்தமாரி தான் நம்ம கொடுக்கணும். இதில் நான் எக்ஸஸாக என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H1 டேக்ல ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் போட்டுட்டு ஒரு ஃபார்மில் யூசர் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படி கொடுத்து ஒரு சப்மிட் ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன் HTML டேக்ல. இப்போது ரெஜிஸ்டர் கீழே இந்த எரர்னு சொல்லிட்டு நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதாவது ஏதாவது எரர் அடிச்சதுன்னா, ஒரு வேளை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண சொல்ல ஆல்ரெடி அந்த யூசர் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருந்தா அவங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ், வார்னிங் மெசேஜ் வியூ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இதில் அதுக்கு இந்த தான் சின்டெக்ஸு இஃப் எரரு சொல்லிட்டு அப்போ எண்ட் இஃப். இதில் ஏதாச்சும் எரர் அக்கர் ஆகிடுச்சுன்னா H4 டேக்ல வந்து இந்த எரரை நான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முல இருக்க பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூஸ்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கோசம் இந்த டேக் யூஸ் பண்ணுவாங்க. CSRF டோக்கன் சொல்லிட்டு இந்த டேக் யூஸ் பண்ணுவாங்க, இந்த சின்டெக்ஸை. இதேமாரி ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். இது உள்ள இருக்க என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஒரு H1 டேக்ல, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சைன் அப் சக்ஸஸ்ஃபுல் ஒரு மெசேஜ் ஒண்டி வியூ ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் டெம்ப்ளேட் உள்ள இருக்கிற அக்சஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம CSS அந்த பேஜோட CSS போட்டிருக்கேன், ப்ளஸ் அதனுடைய இமேஜஸ் போட்டிருக்கேன். இப்போது நம்ம செட்டிங்கில் பார்த்து வந்து செட் பண்ணியிருக்கேன்.
ஸ்டாட்டிக் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக் யூஆர்எல் மீடியா ஃபைலை போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் நான் சிஎஸ்எஸ் ஒட்டி தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு இமேஜஸும் போட்டிருக்கனால அந்த மீடியா யூஆர்எல்னு சொல்லிட்டு இந்த டேகை நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இமேஜஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கோசம் யூஸ் ஆகிற டேகு. ஒரு பேஜில் இருக்கிற எல்லா இமேஜஸும் அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டேகை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க டிஜாங்கோவில். வழக்கம் போல் நம்ம வந்து பாத் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டிஆர்எஸ் பாத்து செட் பண்ணுறோம். டிஐஆர்எஸ் பார்த்து செட் பண்ணுறோம். ப்ளஸ் அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப்பில் சைன்அப்னு ஒரு அப்ளிகேஷனை நான் க்ரியேட் பண்ணனால சைன்அப்னு ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெம்ப்ளேட் உள்ள இதனுடைய அந்த HTML ஃபைல் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத் வேணும். அந்த பாத்தை தான் நான் வந்து இது உள்ள இருக்க நான் கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட் உள்ள இருக்கிற HTML ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபைல்ஸோட பாத்து நான் கொடுத்துருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். யூஆர்எல் உள்ள நான் எதுவுமே கொடுக்கல. யூஆர்எல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நம்ம சைன்அப் ஃபார்முக்கு நான் பேக் அண்ட் கோடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த யூஆர்எல் கொடுக்கறத பற்றி வருவோம். யூஆர்எல் கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முக்கு நான் வந்து பேக் அண்ட் கோடிங் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னுடைய அப்ளிகேஷன் நான் ஸ்டார்ட் அப் ஆப்புக்குள்ளே போயிட்டு views.py இது உள்ள இருக்க என்னோட கோடிங்கை நான் அடிக்கிறேன். வியூஸ் உள்ள என்னுடைய கோடிங்கை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைலு ஏற்கனவே ஒரு ஹெடர் ஃபைல் இருக்குது. ஃப்ரம் டிஜாங்கோ ஷார்ட்கட்டு இன்புட் ரெண்டர் ஓகே இந்த ஃபைல் இருக்கட்டும். ப்ளஸ் ரீடைரக்ட் ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் from Django dot இந்த ஹெடர் ஃபைல் எதுக்கோசம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆத்தென்டிகேஷன் சிஸ்டத்தை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கோசம் இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்னா SQL ஒன்றுமே இல்லை. அந்த SQL லைட் டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெடர் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹெடர் ஃபைல் எதுக்கோசம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆத்தென்டிகேஷன் உள்ளே இருக்கிற மாடல்ஸை நான் அக்சஸ் பண்ணுறதுக்கோசம். நான் என்ன மாடல் அக்சஸ் பண்ணுறேன்னா யூசர்ன்ற மாடல் அக்சஸ் பண்ணுறேன். சிம்பிளாக சொல்லணும்னா யூசர்ன்ற டேபிளை நான் அக்சஸ் பண்ணுறேன். அதுக்கோசம் இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் ஜஸ்ட் home.
இந்த ஃபங்க்ஷனில் நான் ஜஸ்ட் ஒரு யூஆர்எல் ஹெச்டிஎம்எல் ஃபைல், அதாவது ஓம் என்ற ஹெச்டிஎம்எல் ஃபைலை நான் வந்து ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இதுக்கே நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷன் நேம் ரிஜிஸ்டர் பேஜ், அதாவது ரிச் பேஜ் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனில் ஆக்சுவலாக ரெக்வஸ்ட் மெத்தட் போஸ்ட் மெத்தட் நான் வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஹெச்டிஎம்எல் ஃபைலை. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்ம் மெத்தட் வந்து போஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். ஃபார்ம் மெத்தட் போஸ்ட்டு. இப்போ அதாவது நான் வந்து பிரிண்ட் பண்ணுற வேல்யூவை வாங்கணும், அதனால வந்து நான் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து என்டர் பண்ணுற வேல்யூ, அதனால போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். என்டர் பண்ணுற வேல்யூ போஸ்ட் ஆகணும், அதனால போஸ்ட்டு மெத்தட் நேம் போஸ்ட்டு. இதுக்கு ஒரு ஆக்ஷன் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்டாக்ஸ் வந்து இந்த யூஆர்எல் எங்கே போகணும்னு நான் எழுதியிருக்கேன்னா, ரிச் பேஜ், இந்த பேஜ் ஃபங்க்ஷனில் இந்த யூஆர்எல் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இந்த பேஜ் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் இப்போ எழுதுனா இந்த ஃபங்க்ஷனாக பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே வந்து சின்டாக்ஸ் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதோட நேம் பாருங்கள், யூசர் நேம். இதை யூசர் நேமோட டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டோட டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் வந்து பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டோட நேம் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் வந்து பாஸ்வேர்டு அகெயின் சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவோம். நான் போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால அந்த மெத்தட் நேம் போட்டிருக்கேன், போஸ்ட் மெத்தட்னு சொல்லிட்டு. இப்போ அது உள்ள இருக்க நான் இன்னொரு இஃப் யூஸ் பண்ணுறேன். அந்த இஃப்ல நான் போஸ்ட் மெத்தடில் இருந்து நான் எதை நான் வாங்கிக்கிறேன்னா, பாஸ்வேர்டுன்ற அந்த பாஸ்வேர்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூவை நான் வாங்கிக்கிறேன். அதுதான் ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட். பாஸ்வேர்டுன்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன வேல்யூ போடுறேனோ அந்த வேல்யூவை நான் வாங்கிக்கிறேன். ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அகெயின் என்ற டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நான் வாங்கிக்கிறேன். இந்த நான் ரெண்டு வேல்யூ வாங்கிக்கிட்டு ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் இந்த இஃப் உள்ள இருக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன். இந்த இஃப் கண்டிஷன் உள்ள இருக்கா பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரை கேட்ச் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ட்ரை கேட்ச் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை கேட்ச் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரன் டைம் எரர் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கோசம் ட்ரை கேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரன் டைம் எரர் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல எரர் அடித்தாலும் அந்த எரர் வந்து மற்ற பேஜுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் நாம் வந்து கேட்சில் எக்ஸப்ஷனில் போயிடும். அதனால தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம ட்ரை பிளாக்ல நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர்ன்ற ஒரு வேரியபிள் உள்ள யூசர், இந்த யூசர் தான் நம்ம இம்போர்ட் பண்ணோம். அதாவது இந்த யூசர் டேபிள், அந்த டேபிளோட நேமு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இந்த மெத்தட் யூசர் டாட் ஆப்ஜெக்ட் கெட் யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் வாங்குறாங்க. எதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் டேபிளில் ஏற்கனவே இந்த வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா, அதாவது யூசர் நேம் வந்து அந்த டேபிளில் ஏற்கனவே அந்த டேபிளில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது. அதுக்கோசம் தான் நாம் வந்து இந்த ட்ரை பிளாக் போட்டிருக்கோம். ஏற்கனவே இந்த யூசர் நேம் வந்து இருந்துச்சுன்னா நான் எதை ரிட்டர்ன் பண்ணுறேன்னா, அதை ரெஜிஸ்டர் HTML அந்த ஃபார்மை நான் ரிட்டர்ன் பண்ணி
ரிட்டர்ன் பண்ணி எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒண்டி டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மெசேஜ்னா யூசர் ஆல்ரெடி எக்ஸிட், இந்த யூசர் வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்காங்க, நீங்கள் வேற யூசர் நேம் வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோசம் இந்த இந்த மெத்தட், இந்த ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூசர் டேபிள் உள்ள இருக்க வேல்யூவை நம்ம செக் பண்ணுறாங்க. இது உள்ள இருக்க எத்தனை வேல்யூ இருந்தாலும் அந்த நேம், இதில் இருக்கிற யூசர் நேமோட வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணுறாங்க. ஈக்குவல் டு நம்மளுடைய நாம கொடுக்குற வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ட்ரை பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகி எரர் மெசேஜ் அடிக்கும். அதாவது யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிட்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். ஓகே, இப்போ யூசர் நேம் நம்ம கொடுத்துட்டோம், பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் இதுக்கு மேட்சாக என்டர் பண்ணிட்டோம். இந்த பாத்து உள்ள ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். யூசர் நேம் செக் பண்ணுது, இந்த யூசர் நேம் ஏற்கனவே கிரியேட் ஆகல, ஜஸ்ட் வெளியே வந்தது. இப்போது யூசர் வந்து யூசர் டேபிளில் யூசர் வந்து இல்லைனா, அந்த யூசரே இல்லைனா, யூசர் டஸ் நாட் எக்ஸிட்டாக இருந்தால் அந்த யூசரை கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் யூசர் உள்ள இருக்க யூசர் டேபிள் நேம் ஆப்ஜெக்ட், அதுக்கு என்ன சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா யூசர் டாட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் யூசர். அந்த கிரியேட் நாம என்ன பண்ணுறோம், யூசரை கிரியேட் பண்ணுறோம். அந்த யூசர் வந்து யூசர் டேபிளில் இல்லைனா யூசரை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதான் அதுக்கு தான் என்ன ஃபங்க்ஷன், கிரியேட் யூசர். யூசரோட நேம் என்னன்னா யூசர் நேமை நம்ம போஸ்ட் மெத்தடில் வாங்கிக்கிறோம். யூசர் நேம் ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். நம்ம பாஸ்வேர்டையும் வாங்கிக்கிறோம். ஓகே, இதை எல்லாமே ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் லாகின் பர்பஸ் கோசம் வாங்கிக்குது. அதுக்கு தான் நம்ம ஆத்தென்டிகேஷன் இம்போர்ட் பண்ணுறோம். இது ஜஸ்ட் கனெக்ஷன். இப்போ நம்ம C# யூஸ் பண்ணால் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம்ல, அதேமாரி தான் இந்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் ஆகிறதுக்கு இது கிரியேட் பண்ணிவிட்டு நாம் ஜஸ்ட் லாகின்ல இந்த ரெக்வஸ்ட் யூசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாகின் பர்பஸ் கோசம் இந்த டேபிள் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்டெக்ஸ் போடுறாங்க. இந்த யூசர் டேபிள் லாகின் பர்பஸ் கோசம் யூஸ் ஆகுது, அதுக்கோசம் இந்த சின்டெக்ஸ். ஓகே, ஆத்தென்டிகேஷன் டாட் லாகின் பிராக்கெட் உள்ள ஸ்கொயர் ரெக்வஸ்ட் யூசர். இந்த யூசரை கிரியேட் பண்ணிடுச்சு. யூசர் கிரியேட் பண்ணிட்டா இந்த ரெண்டு ஸ்டெப்பு முடிஞ்சிட்ட பிறகு, இந்த ரெண்டு ஸ்டெப்பும் ட்ரூ ஆகிட்ட பிறகு எனக்கு நான் எந்த பேஜுக்கு போகணும்னா ஓம் என்ற ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஓம் ஃபங்க்ஷனில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஏற்கனவே ஓம் HTML, அதாவது சைன் அப் இஸ் சக்ஸஸ்ஃபுல், அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இப்போ நாம இந்த இஃபை க்ளோஸ் பண்றோம். இப்போ ஒருவேளை இந்த பாஸ்வேர்டு நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்றோம், பாஸ்வேர்டு அகெயினும் பண்றோம், அதாவது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்குறோம், நார்மல் பாஸ்வேர்டு கொடுக்கும். இது ரெண்டுமே மேட்சா இல்லைன்னா ஒரு எல்ஸ் கண்டிஷன் நம்ம எழுதுவோம். எல்ஸ் கண்டிஷனில் எனக்கு இந்த பாஸ்வேர்டு மேட்ச் ஆகலைன்னா வேறு எந்த பேஜுக்கும் போகக்கூடாது, எனக்கு அதே பேஜில், அதாவது ரெஜிஸ்டர்ன்ற பேஜிலே இருக்கணும். அதனால தான் நான் ரெக்வஸ்ட்டு அதே பேஜில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதே பேஜ் நான் போட்டிருக்கேன். register.html அதே பேஜ் போட்டிருக்கேன், அதே பேஜிலே இருக்கணும். எனக்கு ஒரு எரர் மெசேஜ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும். எரர் மெசேஜ் எரர்
எனக்கு என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும் பார்த்தீங்கன்னா யுவர் பாஸ்வேர்டு நாம் என்டர் பண்ண பாஸ்வேர்டு மிஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லாத சொல்லுவோம், நம்ம இந்த ஸ்டெப்புக்கு எதுவுமே போகாத சொல்லுவோம். எனக்கு இந்த ஸ்டார்டிங் பேஜ் என்ன டிஸ்பிளே ஆகணும்னா இதுக்கு ஒரு நம்ம நார்மல் எல்ஸ் கண்டிஷன் போடுறது தான். இந்த எல்ஸ் பிளாக்ல அதாவது இந்த போஸ்ட் மெத்தட் எதுவுமே நடக்காத சொல்ல, இந்த போஸ்ட் மெத்தட் எதுவுமே நடக்காத சொல்ல எனக்கு என்ன பேஜ் நார்மல் பேஜ் எக்ஸிக்யூட் ஆகணும்னா என்ன பேஜ் எக்ஸிக்யூட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெஜிஸ்டர் பேஜ் எக்ஸிக்யூட் ஆனால் போதும். இதில் இருக்கிற எரர் மெசேஜ் ஒண்டி நம்ம எடுத்துருவோம். ஓகே, இதுதான் ரெஜிஸ்டர் அதாவது சைன் அப் பேஜுக்கான கோட், ஃபுல் கோடு இதுதான். இப்போ வந்து இதுக்கு நாம யூஆர்எல் செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணியாச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நாம யூஆர்எல் பேஜ் யூஆர்எல் செட் பண்ணுவோம். நான் ஸ்டார்ட் அப்ல ஒரு யூஆர்எல் ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்றேன். இந்த பேஜ் நாம எதுக்கோசம் நாம வந்து இந்த யூஆர்எல் பேஜ் நாம கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உள்ள இருக்க நாம வந்து ஒரு 10 பேஜ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 10 பேஜுக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல நான் வந்து யூஆர்எல் எழுதிட்டு இருக்க முடியாது. அது 10 பேஜுக்கும் இந்த இடத்துல இந்த யூஆர்எல் உள்ள நாம வந்து எல்லாத்துக்கும் லிங்க் இந்த பேஜுக்கு கனெக்ட் பண்ணு, இந்த பேஜுக்கு கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நாம எழுதி எடுக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆப்புக்கு ஒரு 10 பேஜ்னா இன்னொரு நம்ம வந்து லாகின் ஒரு ஆப் கிரியேட் பண்றோம், அதுக்கு ஒரு 2 பேஜ் யூஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு யூஆர்எலும் நம்ம சேர்த்து ஒரே நம்ம மெயின் பேஜ்ல எழுதி எடுக்க முடியாது. அதனால என்னன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷனுக்கும் நம்ம ஒரு யூஆர்எல் சொல்லிட்டு நாம வந்து யூனிக்கா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். இந்த யூஆர்எல் பேஜை நாம மெயின் பேஜ் யூஆர்எலுக்கு நம்ம கால் பண்ணி விட்டா அதுவே போதும். நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும், ஒரு யூனிக்காவும் இருக்கும். பண்ண சொன்ன புரியும். இந்த யூஆர்எல் பேஜில் ஆக்சுவலாக எதுவுமே இல்லை, எம்டி பேஜ், எம்டி டேகு. இது உள்ள இருக்க நம்ம ஒரு ஹெடர் ஃபைல் போடுவோம்.
நம்ம அங்கே ஃபார்மில் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் சின்டாக்ஸ் யூஆர்எல் கால் பண்ணியிருப்போம்ல, ரிச் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேஜுக்கு நம்ம வந்து இந்த ஆக்ஷனை லிங்க் பண்ண போகிறோம். நான் சேவ் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் மெயின் பேஜுக்கு யூஆர்எல் செட் பண்ணுவோம். மெயின் பேஜுக்கு ஆல்ரெடி ஹெடர் ஃபைல் ஆல்ரெடி இருக்கும். நம்ம ஜஸ்ட் என்னென்னா இப்போ நம்ம பண்ண ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணால் போதும். include from என்னுடைய ஆப் நேம் பார்த்தீங்கன்னா sign up. dot views import. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா home. sign up அங்கே நான் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு பேஜை கிரியேட் பண்ண, அந்த யூஆர்எல் பேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு path include என்னுடைய ஆப் நேம் sign up dot URLs நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சின்டாக்ஸ். கோர்ஸ் ரெண்டாவது க்ளோஸ். இப்போ நாம் மெயின் பேஜ்லையும் யூஆர்எல் இன்க்ளூட் பண்ணியாச்சு, சேவும் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாம் இதை ரன் பண்ணுவோம், ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் சர்வர் ரன் பண்ணி பார்ப்போம். எரர் சொல்லுது பார்த்தீங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா என்ன எரர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில், அதாவது சைன் அப் நம்ம ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த பேஜில் யூஆர்எல் புதுசாக நமக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம், அந்த இடத்துல ஒரு எரர் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. அந்த எரரோட லைனை நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்த்து ஓப்பன் பண்ணிப்போம். இந்த பாத் இந்த இடத்துல தான் எரர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன எரர் பார்த்தீங்கன்னா என்ன எரராக இருக்கும். இப்போ நாம இந்த ரிச் பேஜ் ஸ்லாஷ் தான் கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒன்றும் காலே பண்ணல. வியூஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே ஒரு தடவை கால் பண்ணோம்ல, அந்த கால் பண்ணாதனால அந்த எரர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ண உடனே இங்கே வந்து ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். localhost 1000/rich page enter. நம்மளோட ரிஜிஸ்டர் ஃபார்ம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் யூசர் நேம் என்டர் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு மிஸ் மேட்ச் ஆகுது. அதோட நான் பாஸ்வேர்டு எந்த நேமோ அந்த நேமை தப்பாக கொடுத்துருக்கேன், அதனால மிஸ் மேட்ச் ஆகுது. அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் தப்பாக போட்டு காமிச்சேன். ஃபர்ஸ்ட் இந்த நேம் தானே போட்டேன், இதே நேமு. ஓகே, இப்போ நம்ம சப்மிட் கொடுப்போம். ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்த உடனே நமக்கு ரெஜிஸ்டர், அதாவது யூசர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதாவது சைன் அப் சக்ஸஸ்ஃபுல், அதாவது ஹோம் பேஜுக்கு போயிடுச்சு. நாம் இதை அதாவது இந்த யூசர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த யூசர் ஆட் பண்ணது வந்து நம்ம டேட்டா பேஸில் இருக்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அட்மின், இந்த யூசர் வந்து லாகினுக்கு அக்சஸ் இல்லை, வேறு அக்கௌண்ட்டை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சூப்பர் யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி டேட்டாபேஸ் உள்ள செக் பண்ணுறது, எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோ நான் சொல்லியிருக்கேன். என்னோட டிபி உள்ள இருக்க போயிடுச்சு. என்னோட டிபியில் நான் யூசர்ன்ற டேபிள், யூசர் டேட்டாபேஸ் உள்ள இருக்க போகுது. இது உள்ள இருக்க என்னோட யூசர் நேம் வந்து கடைசியாக நான் கிரியேட் பண்ண யூசர் karthikeyan.s, அதனால என்னோட யூசர் வந்து கிரியேட் ஆகிருக்கு பாருங்க. இதுக்கு நான் வந்து எந்த மெயில் அட்ரஸும் கொடுக்கல, எந்த லாஸ்ட் நேமும் கொடுக்கல, ஜஸ்ட் நான் யூசர் நேம் கிரியேட் பண்ணேன். இந்த டிபியில் பாஸ்வேர்டு நான் என்ன கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு காட்டாது, பிகாஸ் டிஜாங்கோ இஸ் செக்யூர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.